ஆடக்கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறே கூடல் இலங்கு குருமணி போற்றி என்றெல்லாம் பலவாறு புகழப்படும் மதுரையம்பதியை இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். வான் உயர்ந்த 4 கம்பீர ராஜகோபுரம். மதுரை என்றாலே மீனாட்சி என்பது இங்கு இருப்பவர்களுக்கான நம்பிக்கை, வாழ்வாதாரம் என சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு கோபுரத்திலும் அற்புதமான இறைவனின் திருவிளையாடல்கள், அருளிச் செயல்கள். கோபுரத்தைக் கண்டு அதனுடைய வரலாற்றை அறிந்து கொண்டாலே பல நாட்கள் தேவைப்படும். அம்பிகையானவள் இங்கே ஒவ்வொருவருக்கும் தாயாகவும் இருக்கின்றாள், மகளாகவும் இருக்கின்றாள். அரசன் அரசியென சுந்தரேச கடவுளும் மீனாட்சி பிராட்டியும் நம்மை காப்பாற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள். திருக்கோயிலுக்குள் நுழைந்தவுடனே அங்கு இருக்கும் ஒவ்வொரு சிற்பங்களும் இந்த ஆலயத்தின் பழமையை நமக்கு உணர்த்துகின்றது. முதலில் வல்லபையோடு வீற்றிருக்கும் பிரம்மாண்ட கணபதியையும் தொடர்ந்து ஆறுமுக கடவுளை 12 கையோடு காணும் பாக்கியம் நமக்கு கிட்டுகின்றது. திருக்கோயிலுக்குள் நுழையும் பொழுதே அங்கே சிவகுமாரர்கள் நம்மை வரவேற்றார்கள். இங்கு இருக்கும் பிரம்மாண்ட மண்டபத்தினை இப்பொழுது நாம் தரிசனம் செய்கின்றோம். இறைவனின் பல உற்சவங்களும் அற்புதமான ஆன்மீக நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டே இருக்கும். எப்படி சிதம்பரம் என்றால் நடராஜ பெருமானோ, அப்படி பெண்ணின் தலைவியாம் மீனாட்சிதான் மதுரை, மதுரைதான் மீனாட்சி. பல அருளாளர்களுக்கும் தொன்று தொட்டு இன்று வரை அவளுடைய அற்புதங்களை நிகழ்த்திக் கொண்டே இருக்கின்றாள். 51 சக்தி பீடங்கள் என்று கொண்டாடுகின்றோம். அதில் அம்பிகையின் இதயப்பகுதி விழுந்த இடம் இந்த மதுரையானது. இப்பொழுது நாம் கண்டு களித்துக் கொண்டிருப்பது பொற்றாமரை குளம், பழம்பெரும் திருக்குளம். இந்த குளத்திற்கு என்றே பல மகத்துவங்கள் உண்டு. ஒரு திருக்கோயில் என்றால் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று 3மே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கும் இந்த பொற்றாமரை குளத்தின் கரையில்தான் பல சங்க இலக்கிய பாடல்களும் அரங்கேறியது என்பதை நம்முடைய தமிழ்கூர் நல்லுலகம் சொல்கின்றது. அப்பேற்பட்ட பல வியாதிகளுக்கும் நிவாரணியாக இருக்கும் புண்ணிய தீர்த்தமாம் இந்த பொற்றாமரை குளத்தை வணங்கி இங்கு இருக்கும் கோமாதாவையும் தரிசனம் செய்து இப்பொழுது தொடர்ந்து கஜ தரிசனம் செய்கின்றோம். அரசனுக்கும் அரசிக்கும் ரத, கஜ, துரக பதாதிகள் என 4 வகை படைகள் உண்டு. அதுபோல அரசியாம் மீனாட்சிக்கும் நம்முடைய அரசருக்காம் சுந்தரேச கடவுளுக்கும் தொண்டு செய்ய இங்கே யானையும் இருக்கின்றது. மதங்க முனிவர் இந்த அற்புதமான மீனாட்சியை பிரதிஷ்டை செய்ததாக புராணங்கள் உரைக்கின்றன. இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருப்பது தெற்கு நோக்கி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் முக்குருணி விநாயகர். அவரின் பெயரும் பிரம்மாண்டம், அவருடைய திருவுருவமும் பிரம்மாண்டம். இவர் நமக்காகவே தோன்றியவர் என்றே சொல்லலாம். ஒரு குருணி என்றால் 6 படி என்று அர்த்தம். 3 குருணி என்றால் 18 படி என்று அர்த்தம். அதுபோலவே அவருடைய பேருக்கு இணங்க விநாயகர் சதுர்த்தி அன்று 18 படி பச்சரிசியை கொண்டு இவருக்காக பிரம்மாண்டமான மோதகம் ஒன்றை அன்பர்கள் அர்ப்பணிப்போடு நிவேதனம் செய்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் இருக்கும் விபூதி விநாயகரும் பிரசித்தி பெற்றவர். 11 நாட்கள் இவருக்கான பூஜை அல்லது 11 வெள்ளிக்கிழமைகளுக்கு விபூதி விநாயகருக்கான பூஜைகளை நாம் தொடர்ந்து செய்தோம் என்றால் நமக்கு மேலான செல்வத்தை அருளுவார். தொடர்ந்து இந்த ஆலயத்திற்கு என்றே பிரத்யேகமாக இருக்கும் கல்யாண சுந்தரரையும் நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். ஒரு புறம் தன்னுடைய சோதரராம் திருமால் இருக்க, இன்னொரு புறம் தன்னுடைய மணாளராம் சுந்தரேச கடவுள் மாப்பிள்ளை சுவாமி என இருக்க,
சற்றே நாணத்தோடு இருக்கும் அந்த மீனாட்சியின் அழகை என்னவென்று சொல்வது? திருமுறை நாட்களில் மீனாட்சிக்கு அங்கையர் கண்ணி, தடாதகை பிராட்டி, மங்கையர் கரசி என பல நாமங்களும் உண்டு. இந்த ஆலயத்தில் அனைத்துமே சிறப்பு வாய்ந்தவை. இறைவனுக்கும் சிறப்பு, இறைவிக்கும் சிறப்பு. பஞ்ச சபைகள் என்று போற்றப்படும் நடராஜர் சபையில் இது வெள்ளி அம்பலம் என்று போற்றப்படுகின்றது. பொதுவாக வலது காலை ஊன்றி இடது பதத்தை தூக்கி ஆடும் நடராஜர் அழகை சொல்லவும் முடியுமோ? ஆனால் இந்த தலத்தில் பாண்டிய மன்னன் ஒருவன் நடனம் பயின்று அந்த நடனப் பயிற்சியால் ஏற்பட்ட தன்னுடைய கால் வலியை உணர்ந்தான். அன்றே இறைவனை நாடி, இறைவா, எனக்கு கால் வலிக்கின்றது, அதுபோல தங்களுக்கும் வலிக்குமே என தன் தந்தையென கருதி நடராஜ பெருமானிடம் அழுது தொழுதாராம். அந்த பாண்டிய மன்னனின் உண்மையான அன்பிற்கு இறங்கி இறைவன் காலை மாற்றி ஆடிய அற்புத தலமாக இந்த தலம் விளங்குகின்றது. ஆலயத்தில் இருக்கும் கொடிமர தரிசனம், கம்பத்து விநாயகர் தரிசனம் நமக்கு கிட்டுகின்றது. ஒவ்வொரு முறையும் விடை கொடி, ரிஷபக் கொடி என்ற அந்த அற்புதமான கொடியை ஏற்றி பிரம்ம உற்சவத்தை ஆண்டுதோறும் விமரிசையாக செய்கின்றார்கள். இது மதுரைக்கான திருவிழாவா என்றால் உலகத்திற்கான திருவிழா என்றே சொல்லும் அளவு விமரிசையாக கொண்டாடுகின்றார்கள். இங்கே அலையாழி அரிதியிலும் மாயனது தங்கையே என்பது போல அம்பிகையானவள் தன்னுடைய மனக்கோலத்தில் நமக்கு காட்சியளிக்கின்றாள். இறைவன் இதோ வலது காலை தூக்கி ஆடிய அந்த அற்புத கோலத்தை நாம் தரிசனம் செய்கின்றோம். சிவபெருமானுக்கு பல மூர்த்தங்களும் உண்டு. போக மூர்த்தமாக, யோக மூர்த்தமாக, வேக மூர்த்தமாக அருள் பாலிக்கின்றார். அப்படி வேக மூர்த்தம் என்று புகழப்படும் வீரபத்திரர், பைரவர் என்ற பல கோலத்தையும் இந்த பழம்பெரும் ஆலயத்திற்கு வந்தால் கண்டு நாம் மனம் மகிழலாம். இறைவன் தில்லையில் நடனமாடினால் அங்கே தில்லை காளியும் நடனமாடுவாள். திரு ஆலங்காட்டிலும் இறைவனோடு ஆலங்காட்டு காளி நடனமாடுவாள். அதுபோல பைரவர் பைரவி என்ற இறைவன் இறைவியின் நடன கோலத்தையும் இங்கு வந்தால் நாம் இந்த திருவுருவச் சிலையின் மூலம் கண்டு ரசிக்கலாம். இந்த அற்புத ஆலயத்தில் இறைவன் மூலவராகவும், தமிழ் சங்கத்தின் தலைவராகவும், மாப்பிள்ளை சுவாமியாகவும், விஸ்வநாதராகவும் பல எழில் ரூபத்தை நமக்காக காட்டியருளுகின்றார். திரு ஆலவாய், சிவராசதானி, பூலோக கைலாயம், கடம்பவனம், நான்மாட கூடல், சிவநகரம், துவாதசாந்ததலம், சமட்டி வித்தியாபுரம், கன்னிபுரம் என்று இந்த புண்ணிய நகருக்கு பல நாமங்களும் உண்டு. மதுரை காஞ்சி என்ற இலக்கியத்தை சிந்தித்தோம் என்றால் அன்றே இந்த மதுரையம்பதியின் புண்ணியத்தையும் புகழையும் நாம் அறிந்து கொள்ளலாம். சிவனின் அணுக்க தொண்டராம் நந்தியம் பகவானின் தரிசனத்தை நாம் பெற்றோம். தொடர்ந்து இங்கு இருக்கும் இறைவனின் 5 முக கோலத்தையும் நாம் கண்டு ரசித்தோம். சுந்தரேச கடவுளின் திரு சன்னதியில் 63 நாயன்மார்களும் அற்புதமாக இடம்பெற்றிருக்கின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் இங்கே இறைவனால் நிகழ்த்தப்பட்ட 64 திருவிளையாடல்களையும் இந்த ஆலயத்திற்கு வந்தால் நாம் ரசிக்கலாம். மீனாட்சி பிராட்டி மரகத கல்லினால் வடிவமைக்கப்பட்டவள். அவரோடு லிங்க திருமேனியில் இருக்கும் பிரம்மாண்ட அற்புத திருமேனியாக இறைவனும் வீற்றிருக்கின்றார். இப்பொழுது நாம் கண்டு களித்துக் கொண்டு இருப்பது உற்சவர் திருமேனி.
சோமாஸ்கந்த மூர்த்தமாக ஒரு பக்கத்தில் இறைவன் பகலென வெண்மை கோலத்தில் இருக்க, மற்றொரு புறம் அம்பிகையானவள் இரவென இருக்க, நடுவில் அற்புதமாக நமக்கு வாழ்வில் ஆனந்தத்தை தரும் ஸ்கந்தக் கடவுளும் வீற்றிருக்கும் கோலம். மங்கையர் கரசியார் இந்த சைவமும் ஆலயத்தின் புகழும் சம்பந்தரின் துணை கொண்டு மறுபடியும் மீட்டெடுக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை மீனாட்சியின் புகழ் மங்காமல் இருக்கின்றது. விபூதியின் மகத்துவத்தை உலகறிய செய்த அற்புத தலத்தின் நாயகியை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். மீனாட்சியை சரணாகதி அடைந்தோம் என்றால் வாழ்க்கையில் எல்லா நலனையும் பெறுவோம். நம்மை அன்னையென அவள் என்றும் காத்துக்கொண்டு இருக்கின்றாள். குமர குருபரர் அம்பிகையை பிள்ளை தமிழால் போற்றியுள்ளார். நால்வரும் தங்களுடைய திருக்கடைக்காப்பு, தேவாரம், திருப்பாட்டு, திருவாசகம் என்பதில் இந்த அழகான பதியை கொண்டாடி உள்ளார்கள். அத்தகு பழமையான தலத்தில் இருக்கும் இறைவனையும் இறைவியையும் கைலாய காட்சியென காணும் பாக்கியம் நமக்கு கிட்டியுள்ளது. திருநீற்றுப் பதிகம் கிடைத்த தலம் இதுவே. தினந்தோறும் நாம் திருநீற்றுப் பதிகத்தை பாராயணம் செய்தால் நமக்கு உள்ள எல்லா பிணிகளும் நீங்கிவிடும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று காழியூர் பிள்ளை இவரை கொண்டாடியுள்ளார். சமயத்தில் உள்ளது நீரு. சமயம் என்பது சைவ சமயம் மட்டும் அல்ல. நம்முடைய இக்கட்டான சமயத்தில் நமக்கு துணை செய்வது இந்த ஆலவாயான் திருநீரே. இந்த தொன்மையான ஆலயத்தில் பல சித்த புருஷர்களும் இறைவனை வணங்கி இறைவியை நாடி முக்தி இன்பத்தை அனுபவித்திருக்கின்றார்கள். இன்றும் பல சித்தர்களும் அரூபமாக இறைவனை வணங்குகின்றார்கள். ஆதார தலங்களுள் துவாத சாந்த பெருவெளி, துவாத சாந்த தலம் என்று நம்முடைய முன்னோர்கள் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். பல படையெடுப்புகளை சந்தித்தாலும் இன்றும் அதனுடைய சக்தி மங்காமல் அனைவருக்கும் அம்பிகையானவள் அருள் பாலித்துக் கொண்டு இருக்கின்றாள். மரகத கல்லால் செய்யப்பட்ட அந்த திருமேனியில் இருக்கும் அம்பிகையின் வடிவழகை சொல்லி மாளாது. கைலாயத்தை விட எனக்கு மதுரையே பிடிக்கும் என்று இறைவனே மனமுவந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தலம். ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி.